ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரிஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நீஷு பயங்கரமா அப்செட் ஆயிட்டான்னு அவளை கூல் பண்றதுக்காக ஊர் சுத்தி பார்க்கறதுக்கு லின்யூ கூட்டு போயிருந்தான். அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு கேம் சென்டருக்கு போறாங்க. அங்க போனதும் நீஷு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. வேகமா ஒரு கேமை ஸ்டார்ட்டும் பண்ணிடுறா, ஒரு பைக்கிங் கேம். ஆனா போற வழியிலே இந்த கேம்ல ஆக்சிடென்ட் ஆகி தோத்து போயிட லின்யூ அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். எங்க நீங்க மட்டும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீஷு கேட்டு இருக்கா. தள்ளு, நான் விளையாடுறேன் பாரு அப்படின்னு லின்யூ இறங்குறான். என்ன ஹாப்பி ஆகிறதுக்கு கூட்டு வர மாதிரி கூட்டு வந்துட்டு ஜாலியா நீங்க தான் கேம் விளையாட போறீங்க போல அப்படின்னு நீஷு திட்டிட்டு இருக்கா. லின்யூ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஆனா லின்யூ அந்த கேம்ல தோத்து போயிடுறான். நீஷு கெக்கி பிக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ நான் விளையாட போற மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏறிட்டு இருக்கா. லின்யூ பாக்குறான், பரவாயில்ல நம்ம தோத்ததுக்காக இந்த சிரி சிரிக்கிறா, எப்படியோ ஹாப்பி ஆனா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா கேம் விளையாடிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் வெளியே வரலாம் அப்படின்னு, அதாவது சாப்பிடலாம் அப்படின்னு பாப்கார்ன் வேணுமா அப்படின்னு லின்யூ கேக்குறான். வேணும் நீஷு சொல்றா. கோகோ கோலா அப்படின்னு கேட்க அதுவும் வேணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டே இருக்கா. பக்கத்துல நிக்கிற ஒரு பொண்ணு, பாத்தியா அந்த பாய் ஃப்ரெண்ட் எப்படி வேணுமா வேணுமான்னு கேட்டு கேட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். நீயும் தான் இருக்கே அப்படின்னு கேட்க, நீ தானே டயட் போறேன்னு சொன்ன, அதான் நான் கேட்கல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். லின்யூ பாக்குறான், அப்படிதான் ஏன் ஆளும் டயட் போறேன்னு சொல்லுவா, ஆனா அப்பயும் கேட்க வேண்டியது நம்ம கடமை. நோ சொன்னா வேணா வாங்காம விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி வாங்க நீ மாதிரி உருப்படியான பாய் ஃப்ரெண்ட்லாம் ஒன்னு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க போலன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. நீஷு பாக்குறா. லின்யூ சொல்றான், அந்த பையனை காப்பாத்தணும்ல அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு. ரெண்டு பேரும் தியேட்டருக்கு தான் வந்திருக்காங்க. உள்ள வந்து படம் பார்க்கறதுக்கு உட்காடுறாங்க. பார்த்தா அந்த ஜோடியும் நீஷு வாங்கினா எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கிட்டு தான் உள்ள வராங்க. நீஷு பாக்குறான், உங்களால இந்த கம்பெனிக்கு இன்னைக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே நீஷு நல்லா கொட்டாவியா விட்டுட்டு ஒரு கட்டத்துல லின்யூவோட தோல்ல சாஞ்சு தூங்கவே ஆரம்பிச்சிடுறா. லின்யூ பாக்குறான், கொஞ்சமா நர்வஸ் ஆயிடுறான். அவளை பார்க்க இவ்வளவு ஒவ்வொரு தடவை பார்த்ததும் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. எல்லா தடவையும் இவகிட்ட நான் காதல்ல இன்னும் டீப்பா விழுந்துட்டே இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறான். அவ கையில இருந்து பாப்கார்ன் பாக்ஸ வாங்கிட்டு நல்லா ஷோல்டர் கொஞ்சமா இறக்கி அவளுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே அவ தூங்குறதுக்காக விட்டுடுறான். ரொம்ப நேரம் ஆயிடுது, படமும் முடிஞ்சிருது. அப்பயும் நீஷு எந்திரிக்கிற மாதிரி தெரியல. ஆளுங்க எல்லாம் ஏஞ்சி போவாங்கல்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் மேல பட்டு அதுக்கப்புறம் தான் நீஷு எந்திரிக்கவே செய்யறா. ஐயோ ரொம்ப தூங்கிட்டேன் போல, எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு நம்ம நீஷு கேக்குறா. ஒரு கிட்டத்தட்ட 50 நிமிஷமா தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு லின்யூ சொல்றான். 50 நிமிஷமா தூங்கிட்டேனா, ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்னு நீஷு. சரி கிளம்பலாம் வாங்க அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்கா. படத்துல என்ன ஆச்சுன்னு கதையை வேற கேட்டுட்டு இருக்கா. லின்யூ கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்க பின்னாடி வந்தா கப்பல் பாக்குறாங்க. பாரு அந்த பையன் கேர்ள் ஃப்ரெண்டையும் பார்த்துட்டே இருந்தது மட்டும் இல்லாம படத்து கதையும் பார்த்திருக்கான்னு. உங்க பாய் ஃப்ரெண்ட் சரியான மல்டி டாஸ்கர், நல்ல பையனா பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிச்சுட்டே எங்க இருந்து போயிட்டு இருக்கா. லின்யூக்கு புரியுது. ஆனா நீஷு என்ன பண்ணீங்க, நீங்களும் நடுவுல தூங்கிருப்பீங்க போல கரெக்டா அப்படின்னு கேட்க லின்யூ பாக்குறான். சரி வா நம்ம வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு மறுபடியும் வெளியே வந்துடுறான். ஒரு பெரிய பில்டிங்கோட மாடியில பயங்கர சூப்பர் வியூவோட ஒரு ஜூஸ் சென்டர் ஒன்று இருக்கு. ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்க குடுக்குறாங்க. அங்கதான் நீஷுவை லின்யூ கூட்டு வந்திருக்கான். ரெண்டு பேரும் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. லின்யூ திடீர்னு என்ன யோசிக்கிறாளோ தெரியல, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கெல்லாம் வாயில தேங்க்ஸ்ன்னு சொல்றத விட ஏதாவது ஆக்ஷன்ல செஞ்சு காட்டினா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீஷு சிரிக்க ஆரம்பிக்கிறா. அம்மா உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு நீஷு கேட்டுடுறா. லின்யூ பாக்குறான். ஏன் திடீர்னு கேக்குற, எனக்கு 28 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 28 எப்படி, நீங்க வந்து PhD வேற முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி 28 வயசு ஆகணும், இன்னும் கொஞ்சம் கூடலாம் இருக்கணும், பார்த்தா சின்ன பையமா தான் தெரியுறீங்க, ஆனா வயசு 28ங்கிறத எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. லின்யூ சிரிக்கிறான். சின்ன பையன் மாதிரி தெரியறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம நான் சீக்கிரமாவே ஸ்கூலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோ என்னோட எஜுகேஷன் கொஞ்சம் ஸ்பீட் அப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மா நீங்க வந்துட்டு மிஷன் மாதிரி வேலை பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க டாக்டர் ஃப்ரெண்டு சொன்னாரு, ஏன் அப்படி அப்படின்னு கேட்க, அவன் நம்புற வேணா கொடுக்குறேன், என்னை பத்தி காசிப் பேசுறத ரெண்டு பேரும் தனியா பேசிக்கோங்க, ஆளை பாரா என்கிட்டே வந்து என்னை பத்தி கேவலமா கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு லின்யூ சிரிக்க ஆரம்பிக்கிறான். இல்ல அப்படிலாம் இல்ல, மின்னல் வேகத்துல வேலை பாப்பீங்க, ரெஸ்டே கூட எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டே இருந்தாரு. அது என்னமோ உண்மைதான் போல, எனக்குலாம் இன்னைக்கு பயங்கரமா டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நீஷு சொல்றா. எப்போ இருந்து மேடம் என்னோட வாழ்க்கையில பயங்கரமா கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு லின்யூ லைட்டா கொக்கிய போட்டு பாக்குறான். நீஷு பாக்குறா. சும்மா பொழுதுபோக்குக்கு கேட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. இங்க பக்கத்துல ஹோட்டல் இருக்கு, நீ போய் அங்க ஸ்டே பண்ணு, உனக்கு நான் ரூம் புக் பண்ணிடுறேன், என் வீடு இங்க தான் இருக்கு, 20 மினிட்ஸ், நான் அப்படியே வாக்கிங்லேயே போயிடுவேன் அப்படின்னு லின்யூ சொல்றான். சரி ஓகே அப்படின்னு நீஷு லின்யூ ரெண்டு பேரும் அங்க வந்து கிளம்பலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், என்னையும் உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல பரவாயில்ல நீங்க வரலாம், ஆனா பாக்கிறதுக்கு இன்னும் ஹேண்ட்ஸமா வரணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீஷு அடுத்த கட்டளையை போட்டுட்டு இருக்கா. ஏன் என்னாச்சு, அவங்க ஏதாவது நம்மளை பத்தி தப்பா எடுத்துக்குவாங்கன்னு யோசிக்கிறியா அப்படின்னு லின்யூ கேட்டுட்டு இருக்கான்.
இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு கூட போகும்போது யாருக்கா இருந்தாலும் அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கறதான உண்மை. சோ அதனால நீங்க இன்னும் பெர்ஃபெக்ட்டா வந்தா மட்டும்தான் உங்களால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நீஷு சிரிக்க ஆரம்பிக்கிறா. லின்யூ கண்டிப்பா டீசென்ட்டா வந்துடுற மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீஷுவை கொண்டு வந்து ஹோட்டல்ல விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு அவன் வெளியவும் போயிடுறான். நீஷு கிட்ட அங்க ஐடி கார்டு கேக்குறாங்க. பாக்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்காளேன்னு. ஆனா நீஷு கிட்ட ஐடி கார்டு எதுவுமே இல்லையா. லின்யூக்கு மறுபடியும் போன் பண்றா. 2 பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க இருந்து ஒரு டெம்பரவரி ஐடி வாங்கிட்டு வரணுமா, அதை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நீஷுக்கு ரூமே கொடுக்குறாங்க. லின்யூ பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி என்ன நக்கலா இருக்கா அப்படின்னு நீஷு கேட்டுட்டு இருக்கா. இல்ல நம்ம இன்னைக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம்னு சொல்லலாம். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிட்டு வந்திருக்கோமே அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓவரா பண்ணாதீங்க அப்படின்னு நீஷு மறுபடியும் திட்ட ஆரம்பிக்க, இதா உன்னோட வாங்கின ட்ரெஸ் எல்லாமே இருக்கு, இதெல்லாம் போட்டு நீயும் பாக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா கிளம்பி வரணும் புரியுதா அப்படின்னு இவளுக்கு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீஷு அங்க இருந்து கிளம்பிடுறா. நல்லா போயிட்டு குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல வந்து படுக்கிறா. சரி ஓகே லின்யூ வீட்டுக்கு போயிட்டானான்னு தெரியல, வீட்டுக்கு போயிட்டானான்னு கேட்போம் அப்படின்னு மெசேஜ் ஒன்னு போட்டுடுறா. லின்யூ அதுக்குள்ள நேரா ஜாலியா போயிட்டு கையில ஒயின் குடிச்சிட்டு பனி கொட்டுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். உன்னோட ரூம்ல இருந்தும் இதே வியூ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டோ எடுத்து அனுப்புறான். ஒயின் குடிச்சிட்டு இருக்கான் தூங்காம அப்படின்னு சொல்லிட்டு அவ வரைய வந்து ஓபனே பண்ணல, வியூ எப்படி இருக்குன்னே பாக்கல. வேகமா அங்க ஸ்கிரீன் இருக்கு, அந்த பட்டனை தட்டி ஓபன் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா வெளிய வியூ அட்டகாசமா இருக்கு, சூப்பரா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை போட்டோ எடுத்து லின்யூக்கு அனுப்புறா. என் வியூவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு, உங்க வீடு ஒன்னும் ரொம்ப தூரத்துல இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தூங்கலையா, எதுக்காக இந்த நேரத்துல ஒயின் அப்படின்னு கேட்க, கொஞ்சம் ஆபீஸ் வேலை இருந்தது அதை பாத்துணும்ல அதுக்காக தான் அப்படின்னு லின்யூ சொல்றான். இருந்தாலும் நானும் வந்துட்டு ஃபியூச்சர் பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனா இவ்வளவு வேலை நீங்க பாக்குறீங்க, அதோட பலனெல்லாம் மட்டும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நீஷு எனக்கே அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லின்யூ பாக்குறான், கஷ்டமான வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஜாலியா உட்காந்து அனுபவிக்கிறதெல்லாம் மேடம் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்ல நீஷுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடுது. லைட்டா வெக்கப்பட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப மறுபடியும் ஷுவாங்கோட ஞாபகம் வருது. ஷுவாங்குக்கும் இவளுக்கும் லாஸ்ட் மெசேஜ் எப்ப இருக்கு அப்படின்னா, நம்ம நீஷு கேட்டால, சாரி உனக்கும் ரோரோக்கும் நடுவுல கனெக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் ப்ரொபோஸ் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு. அதான் லாஸ்ட் மெசேஜ். அதுக்கப்புறமா எந்த மெசேஜும் வரவே இல்ல போல. அதை பார்த்துட்டு கொஞ்சம் அப்செட் ஆதான் இருக்கா. இங்க ஷுவாங் இன்னொரு ஃப்ரெண்டு கூட உட்காந்துட்டு இருக்கான். அந்த பையன் கூட ப்ரொபோஸ் பண்ணி ஒரு பொண்ணு அக்செப்ட் பண்ணாம இருந்தால, அந்த பொண்ணு ரொம்ப நாளுக்கு ஆனதுக்கு அப்புறமா இப்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போல. அதை சொல்லிட்டு அவளும் வேற யாரையாவது ட்ரை பண்ணிருப்பாடா, ஆனா யாருமே வந்து என் அளவுக்கு அவள் மேல கேர் காட்டியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் நானும் இத்தனை நாள் வேலை பாக்குறேன்ல, அவ அளவுக்கு பெட்டரா எனக்கு யாருமே கிடைக்கல, நாங்க 2 பேர் தான் சேரணுங்கிறது விதி, ஏன்னா நாங்க தான் பெஸ்ட் ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசிட்டு இருக்கான். ஷுவாங்குக்கெல்லாம் லைட்டா மனசு கஷ்டமா இருக்கு. எப்படி நான் வந்துட்டு நீஷு கிட்ட போலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்பன்னு பார்த்து லின்யூ வந்துட்டான். லின்யூலாம் நம்ம மோதுறாளா அப்படிங்கிற மாதிரி ஷுவாங் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையே ஆகுது. நீஷுக்கு கால் பண்ணிடுறான் லின்யூ, கீழே இறங்கி வா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு. நீங்க அதுக்குள்ள எப்படி ஹோட்டலுக்கு கிளம்பி வந்தீங்க வீட்ல இருந்து அப்படின்னு கேட்டுட்டு நீஷு கடகடன் கிளம்பி வெளியே வந்துட்டு இருக்கா. லின்யூ பாக்குறான், நேத்து 2 பிரேக்ஃபாஸ்ட் டோக்கன் கொடுத்தாங்கல்ல நம்ம உள்ள போகும்போது, அதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு உனக்கு கம்பெனி கொடுக்கலாமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். நீஷு போய் அடுத்த பிளேட் எடுத்துட்டு வரா. இது எத்தனாவது பிளேட் அப்படின்னு லின்யூ கேட்டுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் பிளேட், அதாவது இந்த ஃப்ரூட் செக்ஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பிளேட்னு சொல்லிட்டு கண்ணு வைக்காதீங்க அப்படின்னு நீஷு சாப்பிட ஆரம்பிக்கிறா. மதியானம் கல்யாணம் வைக்கிறாங்க, இப்படி கூட வைப்பாங்களா அப்படின்னு லின்யூ கேட்டுட்டு இருக்கான். எங்க ஊர் சைட்ல எல்லாம் மதியானம் கல்யாணம் வைப்பாங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்ல, ஓ உனக்கு அதான் பிடிக்குமா அப்படின்னு லின்யூ கேட்டுட்டு இருக்கான். எதுக்கு இவன் சம்மந்தமே இல்லாம கேக்குறான் அப்படின்னு நீஷு பாத்துட்டு இருக்கா. இந்த பிரெட்டை சாப்பிட்டுருவீங்களா இல்ல நான் சாப்பிடுறவா, வேஸ்ட் ஆயிட போகுதுன்னு சொல்ல லின்யூ பாக்குறான். சரியான திணி பண்டாரமா இருப்பா போல அப்படின்னு, சீக்கிரமா சாப்பிடு, ஓவரா சாப்பிட்டனா அப்புறம் நம்ம மதியானம் போய் கல்யாணத்துல எதுவும் சாப்பிட முடியாது அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்கான். சரி சரி ஓகே அப்படின்னு நீஷுவும் கீழே இறங்கி வந்துடுறா. கார் பார்த்தா பயங்கரமான காஸ்ட்லி கார் ஒண்ணு வெளியே நிக்குது. இதான் அந்த கார் நீங்க யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்ல, கார் சூப்பரா இருக்கு அப்படின்னு நீஷு சொல்றா. நீ தானே ரொம்ப ஷார்ப்பா வரணும்னு சொன்ன, பக்காவா கிளம்பி வரணும்னு சொன்னியே, இதுக்கும் மேல என்ன அழகாக்கிறதுக்கு வழியே இல்ல, ஏன்னா ஆல்ரெடி டாப்ல தான் இருக்கேன், சும்மா சொல்லக்கூடாது, ஆனா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீஷு சொல்லிட்டு இருக்கா. தேங்க்யூ அப்படின்னு நம்ம லின்யூ பல்ல காட்டிட்டு இருக்கான். சரி ஓகே 2 பேரும் உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. கல்யாண மண்டபமும் வந்துருது. நீ உள்ள போயிட்டே இரு, நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு லின்யூ சொல்லிடுறான். நீஷு உள்ள ஓடி போறா. கல்யாண பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. பக்கத்துலயே நம்ம ஷுவாங் இருக்கான்ல, அவன் தான் வந்து இந்த தொண மாப்பிள்ள எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த பையனா நின்னுட்டு இருக்கான். அங்க வந்துட்டு சாரி டி, ஷுவாங் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஏற்கனவே காலேஜ் படிக்கும் போதே வாக்கு கொடுத்துட்டான் போல, எங்களால மீற முடியல, தப்பா எடுத்துக்காத, அதுவும் இல்லாம இந்த ரோர் ஒரு காலே அவதான் தொண பொண்ணா இருப்பேன்னு சொல்லிட்டா, முன்னாடியே இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீஷு சொல்றா. சாரின்னு சொல்லிட்டு நீஷுவோட கணத்தை பிச்சை எடுக்கிற மாதிரி கல்யாண பொண்ணு கிள்ளிக்கிட்டு இருக்க, என் கேர்ள் ஃப்ரெண்ட கொஞ்சம் பத்திரமா விடுங்க அப்படின்னு லின்யூ அங்க வந்துடுறான். அவனும் ஒரு மொய் கவர் கொண்டு வந்திருக்கான், கொடுக்குறான். நீங்க எதுக்கு மொய் கவர் கொண்டு வந்திருக்கீங்க, நான் தான் சொன்னல நான் பாத்துக்கிறேன்ட்டு, நான் ஒன்னு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கவர் வேற ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்ல, உனக்கு என்னடி போறாம 2 மொய் கவர் வந்தா லாபம் தானே அப்படின்னு நீஷுவோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. லின்யூ அவளே நின்னு பாசமா பாத்துட்டு இருக்கான். ஹாப்பியாரு, எந்த சோகத்துக்கும் ஆள் ஆயிடாத அப்படின்னு ஃப்ரெண்டு மறுபடியும் அவளுக்கு சொல்லிட்டே இருக்கா. நீஷு உள்ள போறா.
பண்றா, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒண்ணா உட்கார ஆரம்பிக்கிறா. ஓ பாய் ஃப்ரெண்டோடய வந்துட்டியான்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இனியும் நீஷு கிட்ட போயிட்டு நம்ம கதை என்ன, யார் அப்ரோச் பண்ணது, யாரு லவ் பண்ணது, எப்ப அந்த லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் சொல்லு, அப்படி கேட்டாதானே போய் சொல்ல கரெக்டா இருக்கும்னு சொல்ல மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. அது என்ன, எப்பவுமே 2 பேரும் தனியா தானே பேசிட்டு இருக்கீங்க, இங்க வந்து நீங்களே உங்க கூட பேசிட்டு இருக்கீங்க, எங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க சேர்ல கோட்டை வைக்கலாம் அப்படின்னு நீஷு போறா. இந்த சேர் நம்ம ஷுவாங்கோடதுரி, அவன் வந்துருவான், தொண மாப்பிளையா நிக்கிறான் அப்படின்னு சொல்ல நீஷு அந்த பக்கத்தே கையை கொண்டு போகாம அவளே கோட்டை வச்சுக்கிறா. கரெக்டா கல்யாண ஃபங்க்ஷன் ஆரம்பமாகுது. எல்லாரும் இப்படி ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நீஷுவோட கண்ணு அப்படி தப்பி தவறி தெரியாம ஷுவாங்கு கிட்ட போயிருது. அவனை ஒரு செகண்ட் பார்த்துட்டு இருக்கும் போதே ஷுவாங்கும் நேரா திரும்பி நீஷுவை பார்த்துடுறான். நீஷு வேகமா திரும்பிக்கிறா. ஒரு மாதிரி பயங்கரமா நர்வஸ் ஆயிடுறா. லின்யூ பாக்குறான். நீஷு டென்ஷன் ஆகாத, இங்க பாரு உனக்கு பிடிச்ச ஃபேட் இருக்கு, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவு பெரிய பீஸா எப்படி தேடி கண்டுபிடிச்சீங்கன்னு நீஷு கேட்டுட்டு இருக்க. தேடிலாம் கண்டுபிடிக்கல, சும்மா ஜஸ்ட் கிடைச்சது அப்படின்னு லின்யூ அவகிட்டயே போய் சொல்லிட்டு இருக்கான். ரோரோ வரா. அவளும் டேபிள்ல உட்கார்றா. கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீஷுவையும் லின்யூவையும் பார்த்துட்டு, நான் ஜஸ்ட் உங்களை பார்த்தப்பவே எங்கேயோ பேர் கேட்ட மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். எங்க ஷெங்கு கம்பெனி, நான் அந்த கம்பெனில தான் வேலை பாக்குறேன், அந்த கம்பெனி சேர்மனோட பேரன் தானே நீங்க அப்படின்னு சொல்ல, ஷெங்கு கம்பெனிலயா நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு லின்யூ கேக்குறான். ஆமா அப்படின்னு ரோரோ சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்லையடி, பிடிச்சாலும் இப்படிதான் புளியங்கொம்பா பிடிக்கணும் அப்படின்னு மத்த பொண்ணுங்கெல்லாம் நீஷுவை கிண்டல் பண்ண ஆரம்பிக்க ரோரோ பாக்குறா. அம்மா நீங்க இப்ப ஒர்க் பண்றது ரொம்ப வந்துட்டு டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு பிரான்ச், பெருசா எந்த ஸ்கோப்பும் இல்லாத ஒரு பிரான்ச், எதுக்காக அங்க போகணும், நீஷு நீயே அந்த இடத்துல வேலை பாக்குற, நல்ல ஸ்கோப் இருக்கிற ஏதாவது இடத்துல வேலை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு ரோரோ நக்கலா கேட்க நீஷு பாத்துட்டு இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இப்ப நான் ஒர்க் பண்ற இடத்துல தான் நிறைய ஸ்கோப் இருக்கு, நீ சொல்ற எந்த இடத்துலயும் எனக்கு ஸ்கோப் இல்ல, அதனால தான் நான் வரல, நான் நினைச்சா எங்க வேணா போக முடியும்னு உனக்கும் தெரியும்ல, நீ வேலை பாக்குறியே அந்த இடத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட என்கிட்ட சொல்லு, என் அப்பா ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஷெங் கம்பெனில இருக்க எல்லாருக்கும், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன், நம்ம வேற பழகி இருக்கோம்ல, அந்த பழக்கத்துக்காக ஹெல்ப் பண்றேன் புரியுதா அப்படின்னு சொல்றா. ரோரோ டக்குன்னு வாய் மூடிக்கிறா. லினியோ சிரிச்சிட்டு இருக்கான். பரவாயில்லையே, எப்படிலாம் பேசணும்னு தெரிஞ்சு வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்க அப்படின்னு நீஷு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஓவராவா பேசிட்டேன் அப்படின்னு அவளே யோசிக்க ஆரம்பிக்கிறா. சரியா அந்த நேரம் பார்த்து ஷுவா அங்க வர, அங்க வந்து உட்கார ஆரம்பிக்கிறான். நேத்து நைட் எங்க ஸ்டே பண்ணீங்க அப்படின்னு. என் வீடு இங்க தான் இருக்கு, நான் பக்கத்துல ஸ்டே பண்ணிட்டேன், நீஷு ஒரு கால அவளுக்கு பக்கத்துல ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி தங்க வச்சிருந்தேன் அப்படின்னு லினியோ சொல்லிட்டு இருக்கான். இதான் சாக்குன்னு ரோரோ வேகமா ஷுவாங்க கிட்ட திரும்பி ஏதோ பேசிட்டு இருக்கா. மத்தவங்க எல்லாம் ஷுவாங்க பாக்குறாங்க. அதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன், கலக்குறடா, மாஸ் பண்டடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல பத்தாது, எவ்வளவு பண்ணாலும் பத்தாது அப்படின்னு ஷுவாங்க ஒரு மாதிரி சொல்றான். அவனை வந்து லினியோ கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல. அடுத்து சுத்தி இருக்கிற எல்லாரும் வாங்க வாங்க சியர்ஸ் சொல்லுங்க, பொண்ணு மாப்பிள்ள வந்துருச்சு அப்படின்னு அத்தனை பேரும் சியர்ஸ் சொல்ல ஆரம்பிக்க, இப்ப ஷுவாங்கோட கையில இருக்கிற கிளாஸ்ல இருந்து வைன் வேகமா நம்ம லினியோட சட்ட கையிலேயே கொட்டிருது. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.